ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்துறை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு, அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம். அந்த இடத்துல அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாடு இருக்குது, கோழி, டாக்ஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரி நிறையா இந்த பறவைகள் ஐட்டம், அந்த மாதிரி புறா அது மாதிரிலாம் வளர்க்குறாங்க. அது இல்லாமல் ஒரு 3 ஏக்கருக்கு விவசாயமும் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு தான் ஒரு சோலார் வாட்டர் பம்பு போடலான்னு வந்தோம். பட் சோலார் வாட்டர் பம்ப் போட வேண்டிய இடத்துல இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு லைட்டு ஃபேன் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட நாலேஜ் படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதே இதில் எனக்கு லைட்டு ஃபேனை கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. நாங்கள் அது மாதிரி வேண்டாங்க, லைட்டுக்குன்னு தனியாக போட்டுக்கோங்க, சோலாருக்குன்னு தனியாக போடுங்க, ஏன்னா அது அதோட வேலையை செய்யுன்ற மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணி அப்படி ஒரு சிஸ்டம் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதை எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம், எந்த மாதிரி அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம், இப்போ அதோட அவுட்புட் என்னன்றதை நம்ம இப்போ வர வீடியோவில் பார்க்கலாங்க. ஹாய், உங்களுக்கு மேலே காமிச்சிருப்பாங்க, அந்த இடத்துல தான் பேனல். ஆக்சுவலாக மேலே ஏற முடியல, அதனால தான் அவர் மட்டும் மேலே ஏறியிருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா பேனல் உங்களுக்கு இருக்கும். இந்த பக்கம் 6 பேனல் வச்சுருப்பாங்க. அந்த 6 பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு பம்புக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் 2 பேனல் வந்து ஒரு இன்வெர்ட்டர் பேட்டரி செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன செட்டப்பாக இருந்தால் ஒரு லைட்டு ஒரு ஃபேன் இருந்ததுன்னா ஒரு டிசி செட்டப் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல இன்வெர்ட்டர் பேட்டரி ஏன் வச்சோம் அப்படின்னா, அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 20 லைட்டு கிட்ட எரியணும், ஃபேனு எல்லாம் ஓடணுன்றதுனால அவங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டு ஒரு 1 கிலோவாட்டு ஆஃப் கிரிட் செட்டப், ஒரு 70,000 பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செட் பண்ணி கொடுத்துட்டோம். ப்ளஸ்ஸு சோலார் வாட்டர் பம்ப். ஸோ 2 ப்ராஜெக்ட்டுமே ஒரே இடத்துல பண்ணி அந்த இடத்த கவர் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 ஆகுதுங்க. 4 மணிக்கு ஓரளவுக்கு அங்கே நிழல் வருது. ஸோ அதனால் அவுட்புட்டுமே கம்மியாகுது. பட் இன்றைக்கி தான் அதை பண்ணதுனால அவங்க நாளைக்கு என்னென்னலாம் இருக்கும், இப்போ அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும் பாருங்கள், இப்போ அந்த மரத்தோட நிழல் எல்லாமே அதில் படுது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க நாளைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பேனல் போட்டதை பார்த்துருப்பீங்க. மேலே வந்து 8 பேனல் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அப்படியே கீழே தான் வந்து இந்த இன்வெர்ட்டர் பேட்ரி ப்ளஸ் வந்து இந்த வாட்டர் பம்புக்கான கண்ட்ரோலரையும் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்சிபி பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வச்சுருக்கோன்னா, இந்த இன்வெர்ட்டர் பேட்டரி இது வந்து ஒரு 1 கிலோவாட் ஆஃப் கிரிடோட எம்சிபிங்க. இன்புட்டு அவுட்புட்டு, அதாவது சோலார் மேலேருந்து வந்து பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு இன்புட் வச்சுருக்கோம். திரும்ப இங்கேருந்து இந்த இன்வெர்ட்டர்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல லோடு, அதுக்கு ஒரு அவுட்புட் வச்சுருக்கோம். இந்த எம்சிபி பார்த்தீங்கன்னா ட்ரைவுக்கு, சோலார் வாட்டர் பம்புக்கு, அதுக்கு இந்த எம்சிபியை வச்சுருக்கோம். ஸோ 6 பேனலோட இன்புட் இதில் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து தான் உங்களுக்கு டிசி லைனு இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து மோட்ரு லைன் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப மோட்ரு வந்து அங்கே உங்களுக்கு இறக்கியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 150 அடி டிஸ்டன்ஸில் மோட்ரு இருக்கும். ஸோ அங்கே தான் மோட்ரு இறக்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிராண்டு பார்த்தீங்கன்னா வெர்சல் 3 HP போட்டிருக்கோம். ஹெட்டு பார்த்தீங்கன்னா 70 மீட்டர் ஹெட்டு, அதாவது ஒரு 200 அடி இறக்கியிருக்கோம். 200 அடி ஆல்மோஸ்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 400 அடி ட்ராவல் ஆகுதுங்க கேபிள் போட்டு. ஒரு 1.5 இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ டெலிவரி எப்படி வருது, என்ன மாதிரி நமக்கு அவுட்புட் வந்திருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் பாருங்கள். அதே மாதிரி எர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே கண்ட்ரோலர்லேருந்து எர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எர்த்துமே ஃபுல்லாக கொடுத்தாச்சுங்க. இன்வெர்ட்டர் பேட்டரியும் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 1 கிலோவாட் செட்டப் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்து. ஒரு 150H பேட்டரியும் ஒரு 1 கிலோவாட் காமா இன்வெர்ட்டரும் MPPT மாடல் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நைட் டைமில் அவங்களோட எப்பயும் போல் எந்த லைட்டோ ஃபேனோ ஒரு 1 கிலோவாட்டுக்குள்ளே இருக்கிற என்னென்ன சிஸ்டம், சின்ன சின்ன சிஸ்டம் எல்லாத்தையுமே அவங்க ஒரு நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க இந்த மாதிரி ஒரு கூண்டு, அதுக்குள்ளே இன்வெர்ட்டர் பேட்டரி வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு ஹைட்டில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக மாடு கட்ட போகிறன்றதுனால இந்த ஹைட் இருக்கணும்னு கேட்டதுனால இந்த ஹைட்டில் நம்ம செட் பண்ணியிருக்கோங்க. பண்ணிட்டேனா? ஓகே. ஓம் கங்கா மையா கி ஜெய், ஓம் கங்கா மையா கி ஜெய், ஓம் கரண்ட் இன்னும் பவர் வரும்ல, கோர்ஸ் கொஞ்சம் லாங் வரும். அது சோலார் பேக்கப் எடுக்க வரும்ல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
ஓம் சக்தி பராசக்தி ஓம் வராகியே போற்றி ஓம் கங்கா வராகியே போற்றி ஓம் கங்கா வராகியே போற்றி ஓம் சக்தி பராசக்தி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்டு நம்ம எந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம நிறைய சைட் பண்ணுவோம். ஒரு நார்மலாக அக்ரிகல்ச்சர் லேண்டு அது வீடு அந்த மாதிரி இடத்துக்கு பண்ணுவோம். இந்த இடம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. அதாவது இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுங்க. அது கோவிலும் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கே நிறைய சின்ன சின்ன சோலார் செட்டப்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்லி இது டிஃப்ரெண்ட் டைப்புங்க. அதாவது ரொம்ப இன்டீரியரில் இருக்குங்க. இங்கே வந்து ஈபிக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா பிகாஸ் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்திரி மரங்கள் இருக்குது. அதில் ரொம்ப உள்ள இன்டீரியர் இங்கே கரண்ட் சப்ளைவும் ரொம்ப வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவாட் ஆஃப் கிரிட். ஏன்னா 1 கிலோவாட் வரைக்கும் ஏன் போட்டோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ சிலைகள், அதே மாதிரி கோவில் வந்து ரொம்ப சின்னது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இந்த கோவிலே ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு சிலைகள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 1008 சிலைலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேர் பார்த்திங்கன்னா தென் கைலாதநாதர் கோவில்னு சொல்லிட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்மர்லேருந்து பூந்துறை, இந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் பூந்துறை கிட்ட இருக்குது. ஆல்ரெடி ஃபேமஸான கோவில் தான், எங்களுக்கும் பெருசாக தெரியல. அப்புறம் இங்கே வந்து நம்ம இந்த சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்து வர்றவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோவில் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குன்றது எங்களுக்கே தெரிஞ்சுதுங்க. கோயில் பார்த்திங்கன்னா அவங்க சிலை வச்சுருக்கேன். சிலை பேர் என்னங்க? இது வந்து ஆனால் முழுக்க இது வந்து சிவன் கோயிலுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காளியம்மன் சிலை வச்சுருக்காங்க. மகா சிவகாளின்ற சிலை வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1008 சிவலிங்கம் இருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் மாடு, அந்த இது லிங்கம் தானே அது பேர். உங்களுக்கு அந்த பக்கம் காளியம்மன் இருக்கும். அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மூலவர் பார்த்தீங்கன்னா லிங்கம், சிவலிங்கம் இங்கே தான் இருக்குது. இதுதாங்க மெயின் இந்த இடத்துல. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நந்தி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1008 சிவலிங்கம் இருக்கான் இந்த கோயிலில். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் வராங்கங்க. அதாவது நார்மலாக ஒரு கோயில் இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு இத்தனை பேர் வராங்கன்றது வேறு. யாரோ எங்கெங்கிருந்தோ கேள்விப்பட்டு சென்னையிலேருந்து எவ்வளோ இடத்துல இருந்தெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து இந்த இடத்த வந்து தேடி கண்டுபிடிச்சி வராங்க. ஆக்சுவலாக இதுக்கு அட்ரஸுமே ஒரு ப்ராப்பரான அட்ரஸ் இருக்காது. கூகுள் மேப்பில் போட்டால் வருதுன்னு அதை வச்சு தான் நாங்களுமே இந்த இடத்துக்கு பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாங்க போரு. ஸோ ஷெட்டுக்கும் போருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி. ஸோ அந்த இடத்துல தான் போர் வச்சுருக்கோம். அதே மாதிரி வராகி அம்மனும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வராகி அம்மன் இது பண்ணுவீங்க. வராகி அம்மனும் உங்களுக்கு இந்த இடத்துல சிலை இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல வராகி அம்மன் வச்சுருக்காங்க. ஸோ யாராவது நீங்களும் இந்த இடத்துல வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு தான் நாங்களும் சோலார் பிளானும் இந்த இடத்துல தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். போர் பார்த்தீங்கன்னா இதுதாங்க போரு. ஸோ போர் வந்து உங்களுக்கு 200 அடி மோட்டரை இறக்கியிருக்கோம். 1.5 இன்ச்சு டெலிவரி போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அவங்க இதை வச்சு தான் இந்த இடத்துக்கு பாசனமும் பண்ணணும், சொட்டு நீர் போட்டு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இங்கே இருக்கிற மாடுகள், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தண்ணி வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா இவங்க வெளியிலேருந்து ஒரு டைமும் ஒரு நாளைக்கு 20 கேன் 10 கேன் எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இமிடியேட்டாக போட்டு உடனே இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் டே டு டே அவங்க இதிலேருந்தே வாட்டர் யூசேஜ் பண்ணிக்கலாங்க.